வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு ஷார்ட்ஸ்ல வடிவியல்ல வடிவொத்த முக்கோணங்கள் வரையறதுல உதவி படத்தை எப்படி ஈஸியா வரையலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல பாருங்க, உதவி படத்துக்கு நாம எடுத்துக்கிறக்கூடிய கணக்கு முக்கோணம் PQR, அளவு காரணி 7/3. இது பயிற்சியில இருக்கு. இப்போ இதுக்கு எப்படி முதல்ல முக்கோணம் வரைகிறோம்னு பாருங்க. சாதாரண ஒரு முக்கோணம். அதுக்குள்ள கிராஸ்ல ஒரு கோடு போட்டுக்கிறோம். அவ்வளவுதான். அடுத்தப்புல நம்ம என்ன பார்க்கணும்? இந்த PQRல நடுவுல உள்ள எழுத்து. அது என்ன எழுத்து? Q. ஸோ அப்ப அந்த Qவை எடுத்து முக்கோணத்தினுடைய இடது பக்கம் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ மிச்சம் 2 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? PR. அதை 2 எங்க போடுறேன்னு பாருங்க. இங்கேயும் இங்கேயும் போடுறேன். இப்போ அதே மாதிரி உள்பக்கத்துலையும் போட்டுருவோம். PR அந்த கோடு இருக்குல்ல, அங்கேயும் போட்டுரும். ரைட்டா? அடுத்தாப்புல நம்ம இந்த டேஷ் போடணும். அதுதான் ரொம்ப சிக்கலானது இருக்கு. சார் எங்க போடுறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ பாருங்க, நம்ம அளவு காரணியை திரும்ப பார்க்குறோம். தொகுதியில என்ன நம்பர் இருக்கு? 7. கீழே பகுதியில 3. தொகுதியில பெரிய எண் இருக்கு. பகுதியில சிறிய எண் இருக்கு. அப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, தொப்பை பெருசானால் வெளியே தெரியும். என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க? வேற ஒண்ணும் இல்ல. இதுல பே, வே இதுதான் நமக்கு வேணும். தொகுதியில் பெரிய எண் இருந்தா வெளியில இருக்கும். P டேஷ் ஆர் டேஷ் வெளியில இருக்கும். அப்ப பாருங்க, தொகுதியில் பெரிய எண் எனில் P டேஷ் ஆர் டேஷ் வெளியில் அமையும். இப்படி எழுதிக்கிறோம். ரைட்டா? அதுக்காகத்தான் இதை சொல்றோம். தொப்பை பெருசானால் வெளியே தெரியும். இப்ப பாருங்க, P டேஷ் ஆர் டேஷ் வெளியில போட்டு விட்டுறலாமா? ரைட். இப்போ அடுத்தாப்புல ஒரு சந்தேகம் வரும் சார். தொகுதியில சின்ன நம்பர் இருந்தா அப்படியே தலைகீழ போட்டுற வேண்டியதான். P டேஷ் ஆர் டேஷ உள்ள போட்டுறணும். PR வெளியில இருக்கும். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா?